எல்லா இடத்துலையும் விஜய் நான் பேசுகிற மட்டும் தான் காமிப்பாங்க. ஆனால் நம்ம சேனலில் வந்துட்டு என்ன நாங்கள் நடந்துச்சுன்னு மொத்தத்தையும் காமிச்சிருக்கோம். ஆம்புலன்ஸில் ஏற்றுனதுலேருந்து யார் யார் கீழே விழுந்தாங்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம வீடியோவில் வருது. ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் இங்கே டவர் இல்லாதனால லைவ் போட முடியல. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோவாக எடுத்து வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. தேருக்கு அப்புறம் கூட்டம்னா அந்த ஏரியாவில் சரியான கூட்டம். இதான் வந்துட்டு தெற்கு வீதி. இந்த இடத்துல வந்துட்டு பரப்புரை பண்ண போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான். இதெல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. போ ஏறிச்சு பாருங்க. சரியான கூட்டம் ஏறிச்சு. வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்க கைஸ். இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி பாட்டில் இல்லை. அந்த சைட்லேயே க்ரௌடு ஓடானதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேலே இல்லை நிற்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணி பாட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு இதே அதுதான். மயக்கம் போட்டு விழுந்தாலுமே அங்கே மேலேருந்து கேமராவிலேருந்து யாராச்சும் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டால் தான் உண்டு. அதுவும் அவங்களும் தூக்கி போடல. ஒரு எழுத்து தூக்கி போட்டாலே அதுக்கும் அவர் எப்படி திட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டம். மாநாட்டில் பண்ண மாதிரி இதுக்கும் எல்லா சைடும் வந்துட்டு தண்ணிக்கெல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் செம ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. இதில் வந்துட்டு லேடிஸ் நிறைய பேர் இன்வால்வ்மெண்ட்டாக வந்துட்டு அங்கே வந்து நிறைய பேர் நின்னாங்க. அதில் நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னைக்கு கண்டிப்பாக அடிபட்டுருவோம். ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல வந்துட்டு அவ்வளோ கூட்டம் கொண்டதுனால நிறைய பேர் வந்துட்டு அந்த சைடு நசுங்கிட்டாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் நம்ம தாண்டி தான் வெளில போயிட்டு வந்துட்டு தளபதியை வந்து கவர் பண்ணி எடுத்திருப்போம். இதில் வந்துட்டு நடுவில் டிஜேக்கும் இவங்களுக்கு சண்டை. ஏன்னா இவங்க வந்துட்டு தலைவன் படத்துலேருந்து பாட்டை போடு, கில்லி படத்துலேருந்து பாட்டை போடுங்கிறாங்க. அவங்க வந்துட்டு வேறு எந்த சாங்குமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சண்டை. ஏகப்பட்ட பிரச்சனை மாங்கல. அதெல்லாம் எல்லாமே ஒன்று கீழே நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரோனை பறக்க விடுறது எல்லாமே ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. தளபதி வந்து வளர வைக்கும். அதுக்காட்டியுமே நிறைய பேர் லேடிஸ்லாம் வந்து மயக்கம் போட்டு விட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வெளில போக ஆரம்பிச்சாங்க. சில பேர் நான் பார்த்துட்டு தான் வெளில போகணும்னு நசுங்கி நிறைய பேர் போனவங்களும் இருக்காங்க. தளபதி பேனர் ஒரு பக்கம் கிழிச்சு பார்க்கறதுக்காக பண்ணாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பேனர் இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாக கிழிச்சு விட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு செம்ம ரகலையாக தான் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த இடத்துல வந்துட்டு போலீஸ் வந்துட்டு செம ரெஸ்பெக்ட்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு மயங்கி வந்து அவங்கள தோளில் தூக்கி போட்டு ஓடி அழைச்சிட்டு போனவங்க போலீஸ் தான். உண்மையாகவே வேற லெவல். தளபதியை இவ்வளோ பக்கத்தில் பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நசுங்கி என்ன சொல்கிறதே தெரில. ஆனால் பார்த்துட்டேன். சரியான கூஸ்பம்ப் மூமெண்ட் இது. வீடியோ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில. இப்போ வீட்டுக்கு வந்து தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சத்தியமாக முடியல. இங்க இருக்கிற திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு கும்பகோணம், ஜெயங்கொண்டம், விருதாச்சலம், நீட்டாங்குளத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை குடும்பத்துக்கு சேவை செய்யணும். மக்கள் தான் இம்பார்ட்டன்ட். அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். தளபதியை பார்த்தாச்சு. தளபதி ஏறி ஒரு 2-3 இதுக்கே பின்னாடி போயிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாய்ச்சிட்டாங்க நம்மளை. ஒன்றுமே முடியல, பார்த்தாலே தெரியும். திருவாரூர் தேர்லேயும் என் செப்பல்லாம் காண முடியாதில்லை. ஆனால் இன்றைக்கி என் செப்பலை காண அடித்தேன். சரி கூட்டம் குறைஞ்சோன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தா என்னோட நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கே செப்பலை பார்த்துட்ருக்காங்க. என் செப்பல் கிடச்சிருச்சு. இதோட இந்த லைவையும் முடிச்சுக்கிறேன். மறக்காமல் தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.